பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் கர்நாடக மாநிலம் பெங்களூரு அருகே வீட்டின் சுவர் இடிந்து விழுந்து 4 பேர் உயிரிழந்துள்ளனர். இதை பற்றிய விவரங்களை செய்தியாளர் பாரதி ராஜா வழங்க கேட்கலாம். பாரதி ராஜா, வணக்கம். உயிரிழந்த நபர்கள் யார் யார்? அவர்களுடைய உடல்களை மீட்கும் பணி தொடங்கி இருக்கிறதா? என்ன சூழல் நிலவுகிறது அங்கு? கண்டிப்பாக முதல்ல இந்த சம்பவம் நடந்திருப்பது கர்நாடகாவின் தட்சிண கன்னடா மாவட்டத்தில் உள்ள மங்களூரு நகரில் தான் இந்த சம்பவமானது நடந்திருக்கிறது. தென்மேற்கு பருவமழை கர்நாடகாவின் தீவிரமடைந்துள்ள நிலையில் கடலோர மாவட்டங்களான மங்களூரு, உடுப்பி உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. இந்த நிலையில நேற்று இரவு பெய்த கனமழையின் காரணமாக மங்களூரு அருகே உள்ள உள்ளால் பகுதியைச் சேர்ந்த குத்தார் மதனி நகர் பகுதியில் ஒரு வீடு இடிந்து விழுந்திருக்கிறது. இந்த வீட்டில் 4 பேர், ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் அந்த இடிபாடுகளில் சிக்கி உயிரிழந்திருக்கிறார்கள். அவர்களின் விவரம் என்பது யாசிர், 45 வயதான யாசிர், அவரது மனைவி மரியம்மா, அவர்களது குழந்தைகள் ரியானா மற்றும் ரிஃபானா. இந்த 4 பேரும் இந்த இடிபாடுகளில் சிக்கி உயிரிழந்திருக்கிறார்கள். இவர்களில் 3 பேரது உடலானது மீட்கப்பட்டிருக்கிறது. ரிஃபானாவின் உடல் மட்டும் இன்னும் மீட்கும் பணியானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதில் அதிர்ஷ்டமான ஒரு விஷயம் என்னவென்றால், இவர்களது மூத்த மகள் ரிஷானா என்பவர் கேரளாவில் திருமணம் செய்து கொடுக்கப்பட்ட பக்ரீத் பண்டிகைக்காக வீடு திரும்பியிருந்தார். இங்கு மங்களூர் நகருக்கு வந்திருந்தார். நேற்றும் அவர் அந்த வீட்டில் தான் இருந்தார். நேற்று இரவுதான் கேரளாவுக்கு புறப்பட்டு சென்றார். இதனால் அவரும் இந்த விபத்தில் சிக்காமல் தவிர்த்திருக்கிறார். இது ஒரு அதிர்ஷ்டமான விஷயமாக பார்க்கப்பட்டாலும் கூட இந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர், குழந்தைகள் 2 பேர் உட்பட 4 பேர் உயிரிழந்திருக்கும் விவகாரமானது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. மழை தொடர்ந்து தீவிரம் என்பதால் இது போன்ற சேதமடைந்துள்ள வீடுகளில் இருப்பவர்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்ற எச்சரிக்கையானது விடப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, மழை வரும் காலங்களில் கூடும் என்பதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைக்காக மாவட்ட நிர்வாகமும் இது போன்ற கட்டிடங்களின் நிலைகள் குறித்து தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு எச்சரிக்கையும் விடப்பட்டிருக்கிறது. உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி பாரதி ராஜா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.